அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு காலையில் நான் சென்னை மாநகர காவல் ஆணையர் அலுவலகம் சென்று ஒரு புகார் ஒன்றை அளித்திருக்கிறேன். அந்த புகாரில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, தமிழகத்தின் நம்பர் 1 ரியல் எஸ்டேட் நிறுவனம் அப்படின்னு அவங்களே சொல்லிக்கிறாங்க. நம்பர் 1 ரியல் எஸ்டேட் நிறுவனமான ஜி ஸ்கொயர் நிறுவனம் வருமான வரித்துறை அட்டாச் செய்திருந்த நிலத்தை பொதுமக்களுக்கு விற்பனை செய்து வருகிறார்கள். சரி, ஜி ஸ்கொயருக்கு தெரியாமல் அவங்க விற்பனை செய்திருக்கலான்ட்டு நீங்கள் சொல்லலாம். ஆனால் அப்படி அல்ல. ஜி ஸ்கொயர் ஏகப்பட்ட தமிழ்நாடு பூரா ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆந்திரா மற்றும் கர்நாடகாவிலும் ப்ராஜெக்ட் செய்வதாக அவர்கள் சொல்லிக் கொள்கிறார்கள். இந்த மாதம் பிப்ரவரி மாதம் 9/2/2024 அன்று ஜி ஸ்கொயர் சென்னை நாவலூரில் அரோரா ஃபேஸ் 2 என்ற திட்டத்தை லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ராஜெக்டை லான்ச் பண்ணும்போது அவர்கள் வெளியிட்ட பத்திரிகை குறிப்பில் ஜி ஸ்கொயர் நிறுவனத்தின் உரிமையாளர் பாலா என்கிற ராமஜெயம் என்ன சொல்கிறார் என்றால், நாங்கள் ஏற்கனவே ஃபேஸ் 1 போட்டோம். அந்த ஃபேஸ் 1ல் எல்லா பிளாட்டும் விற்று போயிடுச்சு. இப்போது இந்த ஃபேஸ் 2லையும் 1-2 பிளாட்டு தான் இருக்குது. நீங்கள் வேகமாக இந்த பிளாட்டுகளை வாங்கி கொள்ளுங்கள்னு சொல்லிட்டு முக்கியமான ஊடகங்களில் எல்லாம் அந்த பாலாவோட செய்தி குறிப்பு வெளியாகி இருக்கிறது. இந்த நாவலூரில் ஃபேஸ் 2ல் ஜி ஸ்கொயரோட ப்ராஜெக்டில் இருக்கக்கூடிய சர்வே நம்பர்கள் என்ன என்று கேட்டீர்கள் என்றால், ப்ரிடாமினன்ட்லி சர்வே நம்பர்ஸ் 2 சர்வே நம்பர்ஸ் 100 and 101. அந்த 100ல் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் ஏ, பின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சர்வே நம்பர்ஸ் இருக்கு. இப்போ இந்த ஃபேஸ் 2லையும் சேம் சர்வே நம்பர்ஸ் தான் இருக்கு. ஸோ ஜி ஸ்கொயர் போடுற இந்த அரோரா ஃபேஸ் 2 லே அவுட்டு இதே சர்வே நம்பர் கொண்ட ப்ராப்பர்ட்டி தானா அப்படின்றத எப்படி உறுதி செய்யறது என்று பார்த்தீர்கள் என்றால், தமிழக அரசின் ரியல் எஸ்டேட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி என்ற இண்டிபெண்ட் பாடியில் தமிழ்நாட்டில் ரியல் எஸ்டேட் டெவலப் பண்ணுற அத்தனை பேரும் பதிவு செய்து அவர்கள் திட்டத்துக்கு ஒப்புதல் பெற வேண்டும். ஜி ஸ்கொயர் அவ்வாறு ரெரால ரியல் எஸ்டேட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டியில் சப்மிட் பண்ணி ஒப்புதல் பெற்ற அந்த ப்ரொபோசலில் இருக்கக்கூடிய சர்வே எண்கள் நாவலூர் கிராமம், திருப்போரூர் தாலுகா சர்வே எண்கள் 100 மற்றும் 101 ஆகிய இந்த ப்ராஜெக்ட்ஸ் தான் ரெரால ஜி ஸ்கொயர் அப்ரூவல் வாங்கியிருக்கிறாங்க. வருமான வரித்துறை அவர்களது 10/1/2024 நாளிட்ட உத்தரவின்படி நான் சொன்ன இந்த 100 and 101 சர்வே நம்பர்ஸை அட்டாச் பண்ணியிருக்காங்க. இதற்கான ஆதாரம் எங்கே இருக்கிறது என்று கேட்டீர்கள் என்றால், இந்த 100 மற்றும் 101 நாவலூர் கிராமத்தை சேர்ந்த சர்வே எண்களுக்கான என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட், வில்லங்க சான்று என்று சொல்வார்கள் அல்லவா, அதை நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்தீர்கள் என்றால், நான் சொல்கிற இந்த 100 மற்றும் 101 சர்வே நம்பர்கள் அந்த வருமான வரித்துறையோட உத்தரவில் இருக்குது. அதே சர்வே நம்பர்களுக்கு தான் ஜி ஸ்கொயர் இந்த அரோரா ஃபேஸ் 2 ப்ராஜெக்டில் அப்ரூவல் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ இப்போது டு சப்மிட் அப் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வருமான வரித்துறை அட்டாச் பண்ண ஒரு ப்ராப்பர்ட்டி, அட்டாச் பண்ண டேட்டை நீங்கள் பார்க்கணும். 10/1/2024 10/1/2024 அட்டாச் பண்ண ப்ராப்பர்ட்டிஸை ஜி ஸ்கொயர் நிறுவனம் எங்களுக்கு இது தெரியாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா யார் இன்கம் டேக்ஸ் அசஸியோ அந்த அசஸிக்கு தான் ஃபர்ஸ்ட் அட்டாச்மெண்ட் ஆர்டர் அனுப்பப்படும். இன்கம் டேக்ஸு ப்ரொவிஷனலி வி ஆர் அட்டாச்சிங் தி ஃபாலோயிங் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டின்ற அந்த உத்தரவை முதலில் யார் இன்கம் டேக்ஸ் அசஸியோ அந்த அசஸிக்கு தான் கொடுப்பாங்க. ஜி ஸ்கொயர் நிறுவனர் பாலா என்கிற ராமஜெயத்துக்கிட்ட இந்த அசஸ்மெண்ட் ஆர்டர் கொடுக்கப்பட்டிருக்கும். அப்படி கொடுக்கப்பட்ட பிறகும் அவர் 9/2/2024 அன்னைக்கு நீங்கள் எல்லாரும் வாங்கிக்கங்க, சீக்கிரமாக விற்று போகும், 1-2 பிளாட்டு தான் அவைலபிளாக இருக்குது, எந்த பிளாட்டாக இருந்தாலும் வாங்கிக்கங்கன்னு விற்பனை செய்கிறார். ரைட்டுங்களா? இது ஒரு போர்ஷன். கடந்த வாரம் முதல் ரியல் எஸ்டேட் தொழிலை நடத்துபவர்களின் சங்கமான கிரெடாய் என்கிற அமைப்பு பிரபல நாளிதழ்களில் விளம்பரம் வெளியிட்டிருந்ததை பார்த்திருப்பீர்கள். இங்கிலீஷ், தமிழ் எல்லாத்துலேயும் இந்த விளம்பரம் வந்துச்சு, நீங்கள் பார்த்துருக்கலாம். இந்த விளம்பரத்தில் கிரெடா என்ன சொல்கிறாங்கன்னா,
கொள்கை உருவாக்குபவர்களுக்கு ஒரு வேண்டுகோள், பதிவு மற்றும் முத்திரை தீர்வை கட்டணங்களின் உயர்வை திரும்ப பெறுங்கள். முத்திரை தீர்வை மற்றும் பதிவு கட்டண உயர்வு தமிழ்நாட்டில் வீட்டு வசதி மலிவு விலையிலும் மற்றும் எளிதில் கிடைப்பதிலும் பெரும் சிரமத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து அவங்க ஒரு டேபுலர் காலம் மாதிரி போட்டிருக்காங்க அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல. இதை நீங்க பார்க்கணும். இது சில லட்சம் ரூபாய்கள் செலவாகும் முழு பக்க வண்ண நாளிதழ் விளம்பரம் தருவதற்கு. இந்த தமிழ்நாட்டின் முக்கியமான நாளிதழ்கள் அத்தனையிலும் முழு பக்க விளம்பரங்களை கிரெடாய் அமைப்பு, நார்மலா இந்த மாதிரி அசோசியேஷன்ஸ், அதுவும் பிசினஸ் அசோசியேஷன்ஸ் அரசுக்கு எதிராக மூச்சு கூட விடமாட்டார்கள் என்பது உங்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். கடந்த ஒரு வாரமாக இந்த விளம்பரம் எல்லா நாளேடுகளிலும் வந்து கொண்டிருக்கிறது. அதுல அவங்க கீழே சொல்றாங்க பாருங்க, கவர்மெண்ட் ரிவைஸ் பண்ண ரேட் என்னன்றதை இந்த விளம்பரத்திலே போட்டிருக்காங்க. 50 லட்சத்திற்கும் குறைவான அடுக்குமாடி குடியிருப்புக்கு 31/3/2023 அன்று உள்ளபடி பதிவு கட்டணம் 1.28 லட்சம். 31/12/2023 கடந்த ஆண்டு டிசம்பர் அன்று 1.28 லட்சமாக இருந்த அந்த பதிவு கட்டணம் 2.91 லட்சமாக உயர்ந்திருக்கிறது. ஏறக்குறைய 1 லட்சம் கூட்டப்பட்டிருக்கிறது. இதன் அதிகரிப்பு, இந்த பர்சன்டேஜ் எவ்வளவு அதிகரித்திருக்கிறது என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், தமிழக அரசு 8 மாதங்களில் 126.44% பதிவு கட்டணம் மற்றும் முத்திரை கட்டணங்களை அதிகரித்திருக்கிறது. அதே போல இப்ப நான் சொன்னது இந்த 1.28 லட்சம் சொன்னது 50 லட்சத்திற்கும் குறைவான அடுக்குமாடி குடியிருப்புகள். 50 லட்சத்துக்கு 50 லட்சம் முதல் 3 கோடி வரை உள்ள அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு ஏற்கனவே 31/3/2023 அன்று இருந்த பழைய பதிவு கட்டணம் 8.07 லட்சம். இந்த பதிவு கட்டணத்தை திமுக அரசு 8லிருந்து 18.17 லட்சமாக உயர்த்தி இருக்கிறது. நீங்க நல்லா கவனிக்கணும். 8 லட்சம் எங்க இருக்கு? 18.17 லட்சமாக இது அதிகரித்திருக்கிறது. அதே போல 3 கோடிக்கு மேலே இருக்கக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கான கட்டணம் மார்ச் 2023 அன்று 15.77 லட்சம் இருக்கிறது. இந்த கட்டணமானது தமிழக அரசு, திமுக அரசு ரிவைஸ் பண்ணதுக்கு பிறகு கிட்டத்தட்ட 40 லட்சமாக அதிகரித்திருக்கிறது. நன்றாக கவனித்து பாருங்கள். 15.77 லட்சம் எங்க இருக்கு? 39.24 லட்சம் எங்க இருக்கு? இதோட அதிகரிப்பு சதவிகிதம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 148% வரை இந்த பதிவு கட்டணம் மற்றும் முத்திரை கட்டணம் அதிகரித்து. இப்போ நான் மீண்டும் சொல்றேன், இந்த ஒரு தனியார் அமைப்புகள், பிசினஸ் அமைப்புகள், ரியல் எஸ்டேட்டில் குறிப்பாக இருக்கக்கூடிய அமைப்புகள் அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு வார்த்தை பேச மாட்டார்கள். ஸோ கிரெடாய் அமைப்பு வெளிப்படையாக விளம்பரமே தருகிறது என்றால் எந்த அளவுக்கு மூச்சு முட்டும் நெருக்கடியில் ரியல் எஸ்டேட் தொழில் சிக்கி தவிக்கிறது. சரி, திராவிட அரசு இது போன்ற பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. திராவிட அரசில்தான் கடந்த 3 ஆண்டுகளில் மட்டும் 4 முறை பதிவு கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். நேற்று கூட முத்திரை கட்டணம் மற்றும் பதிவு கட்டணம் அதிகரிப்பது தொடர்பான வழக்கு ஒன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. தனி நீதிபதி ஒருவர் தமிழக அரசு தான் தோன்றித்தனமாக உயர்த்திய பதிவு மற்றும் முத்திரை கட்டணத்திற்கு தடை விதித்தார். அப்படி விதிக்கப்பட்ட தடைக்கு எதிராக தமிழக அரசு மேல்முறையீடு செய்து நேற்று ஒரு டிவிஷன் பெஞ்சில் அதற்கு தடை உத்தரவு பெற்றிருக்கிறார்கள். அதாவது எளிமைப்படுத்தி சொல்ல வேண்டும் என்றால், தமிழகத்தில் ரியல் எஸ்டேட்டோட விலை கண்ணா பின்னாவென்று உயர்ந்திருக்கிறது. இப்போ நான் ஏற்கனவே அந்த அரோரா ஃபேஸ் 2ல வந்து ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்கும்போது அவர் பாலா என்கிற ராமஜெயம், ஃபேஸ் 1ல நாங்கள் போட்ட எல்லா ப்ராப்பர்ட்டியும் விற்று போச்சு, 1-2 பிளாட் தான் இருக்குது, வாங்கிக்கிங்க, இல்லைன்னா உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காருன்னு பார்த்தோம். ஃபேஸ் 1ல், அதுவும் நாவலூர் தான், திருப்பூர் தாலுகா தான், ஃபேஸ் 1ல் ஜி ஸ்கொயர் ஒரு 50லேருந்து 60 ஏக்கர் நிலத்தை மொத்தமாக வாங்கியிருக்கிறார்கள். மொத்தமாக வாங்கி அதை தான் ஜி ஸ்கொயர் லேஅவுட் போட்டு ரீட்டைலர்ஸ்க்கு விற்கிறாங்க. சரி, ஜி ஸ்கொயர் இந்த நிலத்தை, அந்த நாவலூர்ல இருக்க அந்த நிலத்தை மொத்தமாக யாரிடமிருந்து வாங்கினார்கள் என்று பார்த்தீர்கள் என்றால், இடிஏ ஆஸ்கான் ட்ரஸ்ட் ஃபார் எஜுகேஷன் அண்ட் வெல்ஃபேர். இந்த இடிஏ என்ற பெயரை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், இப்போது இல்லை, 1960களிலேயே கேள்விப்பட்டிருக்கலாம். இடிஏ ஸ்டார் குழுமத்தோடு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொடர்பு என்பது மிக மிக நெருக்கமானது. அந்த காலத்திலேயே கருணாநிதி மணி லாண்டரிங் பண்றதுக்கு இடிஏ நிறுவனம் உதவி இருக்கிறது.
முதலாக திரைப்படத்தில் நடிக்கக்கூடிய ஹீரோவான கருணாநிதியின் மகன் திரு மூக்க முத்து நடித்த பிள்ளையோ பிள்ளை என்ற படத்தை ஒரு சூப்பர் ஸ்டாரோட படத்தை விலைக்கு வாங்குற மாதிரி அப்போ பல லட்சம் இருக்கும், பல லட்சம் ரூபாய்க்கு இடிஏ ஸ்டார் விலை கொடுத்து வாங்கியது அந்த படத்தை டிஸ்ட்ரிபியூஷன். அப்போது சர்க்காரியா கமிஷனில் இந்த விவகாரம் விசாரணைக்கு வந்த போது அவங்க இடிஏ கிட்ட கேட்குறாங்க, ஏங்க ஒரு புது ஆக்டர் அது படம் ஓடுமா கூடாதுன்னு தெரியாது, எப்படி இதை வாங்கினீங்கன்னா, அவரை பார்க்கும் போதே எங்களுக்கு இவர் மிகப்பெரிய ஹீரோவாக வருவார் என்று தெரிந்ததால் அதிக விலை கொடுத்து இந்த படத்தை வாங்கினோம் என்று சொன்னார்கள். ஆக இடிஏ குழுமத்துக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்குமான தொடர்பு 50 ஆண்டு காலத்திற்கும் அதிகமான தொடர்பு. 2006 திமுக ஆட்சியில் கலைஞர் மருத்துவ காப்பீட்டு திட்டம் என்ற ஒரு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. அந்த திட்டத்துக்கான அந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ், மெடிக்ளைம் இன்சூரன்ஸ், அந்த திட்டத்துக்கான ஒப்பந்தம் யாரிடம் சென்றது என்று கேட்டீர்கள் என்றால் இடிஏ ஸ்டார் குழுமத்திற்கு தான் சென்றது. இது மட்டுமல்லாமல் இடிஏ மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கான தொடர்பு குறித்த அத்தனை ஆதாரங்களும் இடிஏ ஸ்டார் குழுமம் தொடர்பான இடிஏ ஸ்டார் மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் உண்டான தொடர்புகள் குறித்து மிக மிக விரிவாக 2G புலன் விசாரணையில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நாம அத்தனை பேரும் அறிவோம். ஷாஹித் பல்வா எல்லாம் மாநிலாண்டிங்களாம் அங்கிருந்து தான் போயிட்டு வந்தது. இப்போது நான் சொன்ன விவகாரங்களையும் முதல்வர் முதலீடுகளை ஈர்க்கிறேன் என்று கடந்த பிப்ரவரி 2023 குடும்பத்தோடு துபாய்க்கு சுற்றுலா சென்றதையும் நீங்கள் இணைத்து பார்த்தால் திமுகவுக்கும் இடிஏவுக்குமான தொடர்பு தெரிய வந்துவிடும். அந்த இடிஏ கிட்ட இருந்து தான் ஜி ஸ்கொயர் இந்த நிலத்தை வாங்கி லேஅவுட் போட்டு விற்பனை செய்கிறார். ஆச்சுங்களா? இப்போது பாலா சொல்றாருல, நாங்க எல்லாத்தையும் வித்துட்டோம், ஒரு பிளாட்டு கூட இல்லை அப்படின்ட்டு திரு பாலா சொல்லி இருக்கிறார். சரி, அந்த நிலத்தை எப்படி விற்றார்கள் என்று பார்ப்போம். உங்களில் பலருக்கு வீடு வாங்கின, சிலருக்கு வீடு வாங்கின, வீட்டு மனைகள் வாங்கின அனுபவங்கள் இருக்கலாம். வங்கிகள் வீடுகளுக்கு வீடு அல்லது வீட்டு மனை வாங்க கடன் கொடுக்கும்போது இருவேறு அளவீடுகளை வைத்திருப்பார்கள். வீடு வாங்குவதற்கான நிதி உதவி கடன், வீட்டு வசதி கடன், அதாவது ஹவுசிங் லோனு, ஃப்ளாட் வாங்கினீங்கன்னா அரௌண்ட் 70 to 80%, அரௌண்ட் 80% ஃபண்டு பண்ணுவாங்க. கையிலேருந்து நம்ம டவுன் பேமெண்ட்டு 10% 20% போட்டால் போதும். ஏன் அடுக்குமாடி குடியிருப்புகள் மற்றும் வீடுகளுக்கு வங்கிகள் கூடுதலாக கடன் தருகிறார்கள் என்றால், அந்த ப்ராப்பர்ட்டி இம்மீடியட்டாக இன்கம் ஈல்டு பண்ணும். நீங்கள் இப்போ ஒரு ஃப்ளாட் வாங்குறீங்க, அதை வாங்கி வாடகை விட்டீங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு ஒரு வருமானம் வரும். ஆனால் வீட்டு மனைகள் எந்த வருமானத்தையும் ஈட்டி தராது. அதனால் வங்கிகள் எப்போதுமே வீட்டு மனை வாங்குவதற்கு 60% மேல், அதிகபட்சம் 65% தருவாங்க. 60% மேல் எந்த வங்கியும் வீட்டு மனை வாங்க வீட்டு கடன் தராது. இப்போ அந்த திருப்போரூர் தாலுகா நாவலூரில் அரோரா ஃபேஸ் 1ல் எல்லா பிளாட்டும் வித்துடுச்சுன்னு சொல்லிட்டு ஜி ஸ்கொயர் பாலா என்கிற ராமஜெயம் சொல்லியிருக்கிறார் என்பதை நாம பார்த்துருக்கோம். இப்போ அதை எப்படி வித்தாங்க அப்படின்னு பார்ப்போம். கிருபாகரன் முருகேசன் என்பவர் ஜி ஸ்கொயர்ல 1687 சதுரடி மனை வாங்கி இருக்கிறார். அந்த மனையோட மதிப்பு 84.39 லட்சம். இந்த 84 லட்சம் தான் அந்த மனையோட ஒட்டுமொத்த விலை. இப்ப இந்த 84 லட்சத்துக்கு ஒரு வங்கி எவ்வளவு கடனாக கொடுக்கும் என்று உத்தேசமாக சொல்லுங்க. எவ்வளவு கொடுப்பாங்க? எவ்வளவு வரும் அந்த? ஆமா, அப்ப 60%னா 84 லட்சத்துல 60% எவ்வளவு வரும்? 84 லட்சம் வீட்டு மனைக்கு HDFC வங்கி 75 லட்சம் கடனாக கொடுத்திருக்கிறது. இது போன்ற கடன்களை எந்த வங்கியும் தராது. 80 முதல் 90% நிதி உதவியை, வீட்டு வசதி கடனை HDFC வங்கி இதற்கு அளித்திருக்கிறது. இது ஒன்று மட்டுமல்ல, ஜி ஸ்கொயர் அரோரா ஃபேஸ் 1ல விற்ற அத்தனை நிலங்களும் வங்கி கடன் மூலமாக வாங்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு
அதே போல ஹேமா பிந்து என்பவர் 72 லட்சத்திற்கு ஜி ஸ்கொயரிடமிருந்து ஒரு மனையை வாங்குகிறார். இந்த மனையின் மொத்த விஸ்தீரணம் 1443 சதுர அடி. இந்த மனையின் வழிகாட்டி மற்றும் சந்தை மதிப்பு 72 லட்சம். இந்த 72 லட்சத்துக்கு HDFC வங்கி அளித்த கடன் தொகை 61 லட்சம். நான் இப்போ படிக்கிற இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா 90% பேங்க்ஸு ஃபண்டு பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அதே போல் செல்வ முத்துக்குமரன் என்பவர் ஒரு வீட்டு மனையை வாங்குகிறார். அவர் வாங்கும் வீட்டு மனை அவரோட எக்ஸ்டென்ட் கொஞ்சம் குறைவு, 663 சதுர அடி தான் வாங்குறாரு. அந்த 663 சதுர அடியோட மொத்த விலை 33.18 லட்சம். இந்த 33.18 லட்சத்துக்கு ஆக்சிஸ் பேங்க் வழங்கிய கடன் தொகை 29.43 லட்சம். 29.43. இதே போல அசோக் குமார் என்பவர் ஜி ஸ்கொயரில் 1207 சதுரடி வீட்டு மனையை வாங்கியிருக்கிறார். இந்த வீட்டு மனை 1207 சதுரடினா வெறும் அரை கிரவுண்டு. இந்த அரை கிரவுண்டோட மதிப்பு அவர் பதிவு செய்த மதிப்பு 51.72 லட்சம். அசோக் குமார் மன்னிக்கணும், நான் இப்போ திருப்பி படிக்கிறேன். அசோக் குமார் என்பவர் ஜி ஸ்கொயரில் 1207 சதுரடி நிலத்தை வாங்கியிருக்கிறார். அசோக் குமார் வாங்கின அந்த அரை கிரவுண்டோட மதிப்பு 60.38 லட்சம். இந்த 60.38 லட்சம் வீட்டு மனைக்கு HDFC வழங்கிய கடன் தொகை 51.72 லட்சம். அதே போல ஜெயபாரதி என்பவர் வாங்கியிருக்கிறார். ஜெயபாரதி கொஞ்சம் அதிக இடத்துக்கு, அவரும் அரை கிரவுண்டு தான் வாங்கியிருக்காங்க. ஜெயபாரதி 1258 சதுரடி வீட்டு மனையை ஜெயபாரதி என்பவர் வாங்கியிருக்கிறார். அதன் சந்தை மதிப்பு 1.25 கோடி. இதற்கு 1.25 கோடி, இதுக்கு ஒன்றுக்கு தான் 50% லோனு சாங்ஷன் ஆயிருக்கு. இந்த 1.25 கோடிக்கு HDFC பேங்க்கு சாங்ஷன் பண்ண லோனு 60 லட்சம். அதே போல கௌதம் சுப்பிரமணியம், கௌதம் மாதையன் என்கிற இருவர் ஜி ஸ்கொயரிடமிருந்து அரை கிரவுண்டு வாங்குறாங்க. அரை கிரவுண்டு அதோட விஸ்தீரணம் 1258 சதுரடி. இவர்கள் பதிவு செய்த மதிப்பு 74.24 லட்சம். இந்த 74.24 லட்சத்துக்கு இந்தியன் பேங்க் வழங்கிய கடன் தொகை 60 லட்சம். நான் இப்போ இது மாதிரி பெரிய பட்டியல், இந்த பட்டியலில் இருக்கக்கூடிய அத்தனையும் நான் படிக்க விரும்பவில்லை. நான் முடிச்ச பிறகு கொஸ்டின் கேள்வி. பிரைவேட்டு, பப்ளிக் செக்டர் எல்லா பேங்க்ஸும் இருக்கு. இப்போ பாருங்க நண்பர்களே, இதுல இந்த ஜி ஸ்கொயரோட லே அவுட்டில் சர்வே நம்பர்ஸை உங்களுக்கு ஏற்கனவே நான் படித்தேன். அந்த 100 and 101 சர்வே நம்பர் மட்டும்தான் இதுல இருக்குன்றத நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா? சொல்றேங்க, முடிக்க விடுங்க. அது தனி, இது தனி. இது நான் இப்ப சொல்ல வரத முடிச்ச உடனே உங்களுக்கு புரியும், அது தனி. ஓகேவா? இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த சர்வே நம்பர்ஸை நான் சொன்னேன். 100 and 101 தான் இடி இன்கம் டேக்ஸ் அட்டாச் பண்ணியிருக்கு அப்படின்ற விவரத்தை நான் சொன்னேன். அதே போல் ஃபேஸ் 1ல எல்லா பிளாட்ஸும் வித்து போயிடுச்சுன்னு சொன்னேன். அந்த ஃபேஸ் 1ல வித்த பிளாட்ஸுக்கெல்லாம் 90% எப்படி பேங்க் ஃபண்டிங் பண்ணியிருக்கு அப்படின்றதையும் நான் சொன்னேன். இப்போது எப்படி வங்கிகள் 90 முதல் 92% வரை ஒரு வீட்டு மனைக்கான கடனை தருகிறார்கள் என்பதுதான் இதில் நாம் யோசிக்க வேண்டிய கேள்வி. இப்போ நீங்க சோழிங்கநல்லூர்லாம் விலை அதிகமாயிடுச்சு, தாம்பரம் தாண்டி எங்கேயாவது கிளம்பாக்கன்னு எடுத்துக்கலாம். கிளம்பாக்கத்துக்கு பக்கத்தில் நீங்கள் ஒரு 2400 சதுர அடி மனையை வாங்குகிறீர்கள் என்றால் அந்த மனையோட விலை 10 லட்சம் இருக்குன்னா வங்கி அதிகபட்சம் உங்களுக்கு 6 லட்சம் ரூபாய் கடன் கொடுக்கும். ஏன் கொடுப்பாங்கன்னா கைட்லைன் வேல்யூ இவ்வளோ தான் இருக்குன்ட்டு
கொடுப்பாங்க. ஆனால் வங்கி 10 லட்சம் பிளாட்டுக்கு 9 லட்சம் வங்கி கடன் கொடுக்க வேண்டும் என்றால் அந்த நிலத்தின் கைட்லைன் வேல்யூ உயர வேண்டுமா இல்லையா? ஆன் பேப்பர் பத்திரப்பதிவுத்துறையின் கைட்லைன் வேல்யூ எவ்வளோ இருக்கோ அதில் எவ்வளவு நாங்கள் லோன் தரணுன்றத வங்கிகள் முடிவு செய்யலாம். ஸோ அந்த கைட்லைன் வேல்யூவை எப்படி ஏற்றுறது? இப்போ நான் தொடக்கத்திலே சொன்னேன், இந்த கைட்லைன் வேல்யூவை மீண்டும் மீண்டும் தமிழ்நாடு அரசு உயர்த்தி இருக்கிறது, 4 முறை உயர்த்தி இருக்கிறது. இதைத்தான் கிரெடாய் அவங்க அட்வர்டைஸ்மெண்ட்ல சொன்னாங்க, எங்களால் எதுவுமே பிஸ்னஸ் பண்ண முடியாது, வாங்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? உங்களுக்கு நீங்க பார்த்துருப்பீங்க, இந்த காம்போசிட் வேல்யூன்ற ஒரு புதிய மதிப்பீட்டு முறையை தமிழக பத்திரப்பதிவுத்துறை அறிமுகப்படுத்திய பிறகு ஏகப்பட்ட வழக்குகள் இந்த கிரெடாய் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, இந்த சிக்கல் ஏற்பட்டிருக்கு. இப்போ ஏன் இதை தமிழக அரசு மீண்டும் மீண்டும் இந்த கைட்லைன் வேல்யூவை உயர்த்திக்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கருப்பு பணத்தை வெள்ளையாக்கும் சட்டவிரோத பணப்பரிமாற்றத்திற்காக தமிழக அரசு மீண்டும் மீண்டும் கைட்லைன் வேல்யூவை உயர்த்திருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் 10 கிரவுண்டு லே அவுட்டு போடுறேன், என்கிட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, 10 லே அவுட்டு போடுறேன். என்ன பண்ணுவேன்? லே அவுட்டு போட்டேன்னா மார்க்கெட்டில் எல்லாரும் வாங்கிக்கிங்க சார், விலை கம்மியாக கிடக்குது, வாங்கினீங்கன்னா வாட்ச் தரேன், டிவி தரேன், இப்படி தான் எல்லாரும் பண்ணுவாங்க. அதற்கு பதிலாக நான் ஒரு லே அவுட்டு போட்டு 10 கிரவுண்ட் இருக்குது, ஒரு கிரவுண்டு 10 லட்சம்னு வச்சுக்கலாம், மொத்தமாக 1 கோடி. நான் என்ன பண்ணுறேன்? மருதுகிட்ட கூப்பிட்டு ஒரு கிரவுண்டு நீ வாங்கிக்க, அருள்மொழிகிட்ட கூப்பிட்டு நீ ஒரு கிரவுண்டு வாங்கிக்கன்னு சொல்லிடுறேன். ஸோ மருதுவும் அருள்மொழியும் என்ன பண்ணுவாங்கன்னா, நேராக பேங்க்குக்கு போய் இந்த மாதிரி ஒரு கிரவுண்டு 10 லட்சம் விற்கிது, எனக்கு லோன் கொடுங்கன்னு கேட்டோன்னா பேங்க்கில் 9 லட்சம் கட்டிடுவாங்க. 9 லட்சம் யாருக்கு போகும்? யாருக்கு போகும்? ஜி ஸ்கொயருக்கு போகும். ஸோ ஜி ஸ்கொயருக்கு 9 லட்சம் ஒயிட்டில் வந்துடுது. இப்போ இதோட இஎம்ஐ யார் கட்டணும்? யார் லோன் வாங்கினாங்களோ அவங்க கட்டணும். அந்த லோனை ஜி ஸ்கொயர் கட்டிக்கும். புரியல? நான் இப்போ சொல்கிறேன், இப்போ நான் லே அவுட் போடுறேன், நான் தான் ஜி ஸ்கொயர், நான் லே அவுட் போடுறேன், ஓகேவா? உங்களை கூப்பிட்டு நீ எதுவும் காசு கொடுக்கணும்னா போய் நீங்கள் பேங்க்கில் லோன் வாங்க, பேங்க்கில் துட்டு தருவாங்கன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் போய் பேங்க்கில் போன உடனே ஒரு பிளாட்டுக்கு 9 லட்ச ரூபா லோன் தந்துடுறாங்க. லேண்டு உங்கள் பேரில் ரெஜிஸ்டர் பண்ணிடுவேன். இஎம்ஐ கட்டணும்ல, நீங்கள் இஎம்ஐ நான் கட்டிக்கிறேன். நான் தானே உன்னை வாங்கவே சொல்கிறேன், நீ எடுத்துகிட்டு ஓடிடுவியா? நான் தானேப்பா லேண்ட் வாங்க சொல்ல, நீ ஆளு. இது நன்றாக உன்னிப்பாக பார்த்தீர்கள் என்றால் இது வெறும் மணி லாண்டரிங். உங்களுக்கு தெரியும் நண்பர்களே, இந்தியா முழுக்க அரசுக்கு வருவாயை அதிகரிக்கணுன்றது எல்லா அரசுகளுக்கும் நோக்கம் இருந்தாலும் பத்திரப்பதிவுத்துறை இப்படி கைட்லைன் வேல்யூவை சட்டவிரோதமாக கிரெடாய் வெளிப்படையாக விளம்பரம் கொடுக்கிற அளவுக்கு ஏன் உயர்த்த வேண்டும்? ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா? எல்லாரும் புலம்புறாங்க, ஸ்டாம்ப் டியூட்டி அதிகம், ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ் அதிகம்ன்றாங்க. மீண்டும் மீண்டும் ஏன் அரசு இதை உயர்த்தி கொண்டிருக்கிறது? ஏன் உயர்த்துகிறது என்றால், ஏன் அந்த மதிப்பை ஏத்தினாதான் வங்கிகள் கடன் கொடுக்க முடியும். இப்போ இதுல வங்கிகளுக்கு இதுல ஏதாவது சிக்கல் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, வங்கிகளுக்கு மகிழ்ச்சி. ஹவுசிங் லோனே போகாம இருந்துட்டு இருக்கிற ஒரு நேரத்தில் கரெக்டா ஹவுசிங் லோனுக்கு, அதுவும் வீட்டு மனைக்காக ஹவுசிங் லோன் கேட்டு வர்றாங்க, கரெக்டா மாசம் மாசம் இஎம்ஐ வருது, சரி கட்டல. வங்கிகளுக்கு என்ன பிரச்சனை? மனை எடுத்துக்கலாமா? இப்போ வங்கிகளுக்கு வின் வின் சிச்சுவேஷன். வங்கிகளுக்கு பணம் வந்துடும், ஜி ஸ்கொயருக்கு பணம், ஏராளமான பணம் ஒயிட்ல வந்துடும், எவ்ரிபடி இஸ் ஹாப்பி. ஆனா இப்போ இந்த வங்கி இப்போ 1 கோடி ரூபாய் ப்ராப்பர்ட்டிக்கு 90 லட்சம் வங்கிகள் கடன் கொடுக்குறாங்கன்னு சொன்னேன்ல. ஆனால் அந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூவே 50 லட்சம். கடன் வாங்க வேண்டும் என்பதற்காகவே திட்டமிட்டு ஜி ஸ்கொயருக்காக பத்திரப்பதிவுத்துறை மீண்டும் மீண்டும் மதிப்பை கைட்லைன் வேல்யூவை உயர்த்தி கொண்டே இருக்கிறார்கள். உங்களுக்கு இந்த ரியல் எஸ்டேட் துறையில் இன்னைக்கு நிலவக்கூடிய இந்த சிக்கல் அத்தனை பேருக்கும் தெரியும். மீண்டும் மீண்டும் முத்திரை கட்டணம், பதிவு கட்டணத்தை அரசு உயர்த்துவது ஜி ஸ்கொயரோட பிளாட்ஸை விற்கிறதுக்காக. நண்பர்களே, உங்களுக்கு நன்றாக தெரியும், 2021 திமுக ஆட்சிக்கு வரும்போது ஜி ஸ்கொயர் அந்த ஆண்டு சமர்ப்பித்த ஆண்டு கணக்குகளில் 3 கோடி ரூபாய் நஷ்டம் காட்டி இருக்கிறார்கள். அந்த ஜி ஸ்கொயர் எப்படி சார் ஒரே வருஷத்துல 8000 கோடி டர்ன் ஓவர் பண்ண முடியும்? இது சாத்தியமா? இப்படி உலகத்துல மிக எளிதாக ஒரே வருஷத்துல 8000 கோடி பிசினஸ் டர்ன் ஓவர் பண்றது சாத்தியம் என்றால் எல்லாரும் இதை பண்ண மாட்டாங்களா? ஜி ஸ்கொயருக்கு மட்டும் எப்படி இந்த வருமானம் வந்தது என்று கேட்டீர்கள் என்றால் இப்படித்தான் இந்த வருமானம் வந்தது. இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்லிடுறேன். இந்த 2 சர்வே நம்பர் சொன்னேன் இல்லைங்களா, 100 மற்றும் 101.
ஒரு வருடத்தில் மற்றும் பத்திரப்பதிவு துறையில் 2000 என்ட்ரி இருக்கு இந்த சர்வே நம்பருக்கு. 2 சர்வே நம்பருக்கு எப்படி ஒரே வருஷத்துல 2000 என்ட்ரி வரும்? சோ இப்போ இந்த சர்வே நம்பருக்கு நீங்க ஒரு வருஷத்துக்கான ஈஸியை போட்டு பாத்தீங்கன்னா 2000 என்ட்ரிஸ் வருது. யாரு சர்வே நம்பருக்கு ஈஸி போட்டு பார்த்தாலும் இது என்ன ஒரு பிளாட்டுக்கு ஒரு சர்வே நம்பருக்கு இத்தனை என்ட்ரிஸ் எப்படி வருதுன்னு சந்தேகம் ஏற்படும். இந்த சந்தேகம் யாருக்கும் ஏற்படாமல் தவிர்ப்பதற்காக இந்த சர்வே நம்பரோட ஈஸி மட்டும் வராது. நீங்க இப்ப அப்ளை பண்ணீங்கன்னா எடுக்க முடியாது. உங்கள் அத்தனை பேருக்கும் ஞாபகம் இருக்கும், இதுக்கு முன்னாடிலாம் 2 வருஷத்துக்கு இல்ல குறிப்பாக திமுக ஆட்சி வர்றதுக்கு முன்னாடிலாம் எந்த பிளாட்டுக்கு யார் வேணாலும் ஈஸி போட்டு எடுக்கலாம். நீங்க அந்த டிஎன் ரெஜினெட்ன்ற ஒரு வெப்சைட் இருக்கு, உள்ள போனீங்கன்னா அப்ளை பண்ணீங்கன்னா எடுக்கலாம். ஆனால் இன்று நடுவுல ஒரு கட்டுப்பாடுகளை அரசு கொண்டு வந்தது. ஆதார் கார்டை சப்மிட் பண்ணணும், ரிஜிஸ்டர் பண்ணணும், ஃபோன் நம்பர் கொடுக்கணும், ஓடிபி வந்தால் தான் எடுக்க முடியும்ட்டு ரெஸ்ட்ரிக்ஷனை கொண்டு வந்தாங்க. ஒரு பொதுமக்களிடமிருந்து எதிர்ப்பு தெரிவித்ததும் பதிவு மட்டும் பண்ணா போதும் அப்படின்ற ஒரு கட்டுப்பாடை அவர்கள் கொண்டு வந்தாங்க. கேட்டா இதுக்கு டெக்னிக்கலா சாஃப்ட்வேர் அப்கிரேட் பண்ணணும்லாம் சொல்லியிருக்காங்க. நான் சொன்னேன் இந்த 2000 என்ட்ரியும் வெளியில வராம தடுக்கிறதுக்கு இவர்கள் முயற்சி செய்கிறார்கள் என்று. இதை உறுதி செய்வதற்காக நவீன் என்ற துணை பதிவாளரை திருப்போரூர் பத்திரப்பதிவு அலுவலகத்திற்கு இதற்காகவே நியமித்தார்கள். உங்களுக்கு நல்லா தெரியும், திமுக கவர்மெண்ட் வருது, வந்த உடனே எங்கிருந்து வந்தது என்றே தெரியாமல் திடீரென்று ஜி ஸ்கொயர் என்ற ஒரு நிறுவனம் நிற்கிறது. அந்த ஜி ஸ்கொயர் நிறுவனத்துக்கு பக்கத்திலேயே மகேந்திர சிங் தோனி சிரித்து கொண்டு இருக்கிறார். அந்த நிறுவனத்தின் விளம்பர பதாகைகள் சென்னை நகரெங்கும், குறிப்பாக கிழக்கு கடற்கரை சாலை மற்றும் ஓல்டு மகாபலிபுரம் ரோடு முழுக்க அதன் விளம்பர பதாகைகள் இருந்தன. அண்ட் இந்த அரசு பதவியேற்ற பிறகு ஜி ஸ்கொயர் நிறுவனம் அளித்த புகாரில் விகடன் குழுமத்தை சேர்ந்த அத்தனை பேரும், குறிப்பாக ஜூனியருடனை சேர்ந்த அத்தனை பேரும், திரு மாரிதாஸ் அவர்கள் மற்றும் என் மீது அரசு வழக்கு தொடுத்தது உங்களுக்கு நினைவிருக்கும். முதல் நாள் இரவு புகார் அளிக்கப்படுகிறது. அன்று இரவே விடியற்காலையில் கெவின் என்பவர் வீடு கதவையெல்லாம் உடைக்கப்பட்டு கைது செய்யப்பட்டு அவர் அழைத்து செல்லப்பட்டார் என்பது உங்களுக்கு அத்தனை பேருக்கும் தெரியும். ஒரு ரியல் எஸ்டேட் நிறுவனம் கொடுக்குற புகாருக்கு சென்னை சிட்டி போலீஸு விடிய காத்தால 4 மணிக்கு ஒரு ஏசி அனுப்பிச்சு வீட்டில் எடுத்து பூந்து உடச்சிட்டு எடுத்துட்டு வரணுன்றதுலாம் அவசியமே கிடையாதுன்றது உங்களுக்கு தெரியும். மேலும் விகடன் குழுமத்தை சேர்ந்த அத்தனை பேர் மீதும் நீங்கள் எப்படி எஃப்ஐஆர் போடுவீர்கள்? இது நடந்துச்சுன்ற தெரியும். அது இந்த வழக்கு இன்னைக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கு. இத்தனை வேகமாக அரசு ஏன் ஜி ஸ்கொயருக்காக இயங்குகிறது என்பதை யோசித்து பார்த்தீர்கள் என்றால், திராவிட முன்னேற்ற கழகம் சட்டவிரோதமாக சம்பாதித்த பணத்தை, கருப்பு பணத்தை வெள்ளையாக்குவதற்காகத்தான் ஜி ஸ்கொயர் நிறுவனமே நடத்தப்படுகிறது. இந்த மணி லாண்டரிங்க செய்யறது யாருன்னு பாத்தீங்கன்னா முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின். ஏன் முதல்வர் மு.க. ஸ்டாலின் இந்த மணி லாண்டரிங்ல ஈடுபடுகிறார் என்று நான் குற்றம் சுமத்துகிறேன் என்றால், ஜி ஸ்கொயர் நிறுவனத்திற்காக முத்திரைத்தாள் கட்டணங்கள், கைட்லைன் வேல்யூ, இது எல்லாத்தையும் மீண்டும் மீண்டும் மாற்றியது யார்? பத்திரப்பதிவுத்துறை. இங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ரேட்டு. இப்போ ரீசெண்டா இந்த காம்போசிட் வேல்யூன்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியும். அந்த ரேட்டை 3ஆ பிரிக்கிறாங்க: பேசிக், மாடரேட், பிரீமியம். இந்த பிரீமியம் எல்லாம் பார்த்தீங்கன்னா குறிப்பாக சில இடங்கள் மணப்பாக்கம், மேடவாக்கம், மணப்பாக்கத்துக்கெல்லாம் 12,000 ரூபாய் கட்டணம் விதிக்கப்பட்டிருக்குது. இது மாதிரி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு ரேட்டை இந்த கவர்மெண்ட் நிர்ணயம் பண்ணியிருக்கு. இதுதான் குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்குன்றதை நான் சொன்னேன். இப்படி இந்த ரேட் எல்லாம் உயர்த்துறது நேரடியாக ஜி ஸ்கொயருக்கு பலனளிக்குதுன்றதை நான் சொன்னேன். இதை ஏத்துனாதான் பேங்க் 90% ஃபண்ட் பண்ணுவாங்க. அப்ப இதை ஏத்துறது யாரு? மினிஸ்டர் திரு மூர்த்தி மற்றும் பத்திரப்பதிவுத்துறையின் அரசு செயலர் திருமதி நிர்மலா ஐஏஎஸ் அவர்கள். இந்த 2 பேரையும் அந்த பதவிக்கு நியமனம் செய்தது யார்? முதல்வர் மு.க. ஸ்டாலின். இப்போ முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கு இங்க தப்பு நடக்குதுன்னு தெரிஞ்சுச்சுன்னா மூர்த்தியையும் நிர்மலாவையும் மாத்துறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அவர் மாற்றவில்லை. திரு மூர்த்தி அவர்கள் மதுரையிலே 300 கோடிக்கு மிகப்பெரிய கல்யாண மண்டபத்தை கட்டியிருக்கிறார். இதுவும் முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியும். அவரையும் மாற்றவில்லை. ஏன் மாற்றவில்லைன்னா, இவரே தான் துபாய்க்கு போய் மணி லாண்டரிங் பண்ணிட்டு இருக்காரு. 6100 கோடி துபாயிலிருந்து முதலீடு வரும் என்று இவர்கள் சொல்லி 1 வருடம் கடந்து விட்டது. 10 பைசா வரவில்லை. அப்ப துபாய்க்கு எதுக்கு போனீங்க? நான் சொல்றேன், அங்க போய் ஈட்டிஏ உரிமையாளர் சலாவுதீனை சந்திச்சாரா? சையத் சலாவுதீனை, ஈட்டிஏ உரிமையாளர் சையத் சலாவுதீனை முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் துபாய் சென்று சந்தித்தார். துபாய் போய் எதற்காக அவரை சந்திக்க வேண்டும்னா, இந்த ஈட்டிஏ கிட்ட ஜி ஸ்கொயர் லேண்ட் வாங்குது. அண்ட் துபாய்க்கு போறீங்க, துபாயில இருந்து முதலீடு வரும்னு சொல்றீங்க. இப்போது திரு மூர்த்தி மற்றும் திருமதி நிர்மலா ஆகியோரை வைத்து பத்திரப்பதிவு துறையை வைத்து இவர்களது பணத்தை வெள்ளையாக்குவதற்காகத்தான் ஜி ஸ்கொயர் நிறுவனமே நடைபெறுகிறது.
இதில் எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஒரு அரசாங்கமே, நீங்க ஒரு அரசு எப்படிங்க இதெல்லாம் பண்ணணும் வியப்படையலாம். ஒரு அரசாங்கம் மணல் கடத்துமா? அரசாங்கம் ஜிஎஸ்டி இவேஷன் பண்ணுமா? மணல்ல பண்ணிருக்காங்களா இல்லையா? சோ அரசாங்கமே எப்படி மணல் கடத்தலில் ஈடுபட்டதோ அதே போல அரசாங்கமே சட்டவிரோத பணப்பரிமாற்றத்தில் ஈடுபட்டிருக்கிறது. அந்த சட்டவிரோத பணப்பரிமாற்றம் ஜி ஸ்கொயர் மூலமாக நடக்கிறது. இந்த சட்டவிரோத பணப்பரிமாற்றத்தை முன்னின்று செய்பவர் முதல்வர் திரு மு க ஸ்டாலின். அமலாக்கத்துறை முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த வேண்டும். அவரது துபாய் பயணம் குறித்து விசாரிக்க வேண்டும். ஏன் 3 ஆண்டுகளுக்குள் 4 முறை பத்திரப்பதிவு கட்டணம், முத்திரை கட்டணம் மாற்றப்பட்டது என்பதை அமலாக்கத்துறை விசாரிக்க வேண்டும். ஒரு அரசாங்கமே ஒரு தனியார் நிறுவனத்துக்காக ரூல்ஸை மாத்துறது எப்படி சரியா இருக்கும்? இதத்தான் கிரெடாய் நிறுவனம் அந்த விளம்பரத்துல முதல் பகுதியிலேயே என்ன கொடுத்திருக்காங்கன்னு நீங்க பாத்தீங்கன்னா, கொள்கை உருவாக்குபவர்களுக்கு ஒரு வேண்டுகோள். யார் கொள்கையை உருவாக்குவது? மு க ஸ்டாலின் அவருக்கு தான் இந்த வேண்டுகோள். பதிவு மற்றும் முத்திரை தீர்வை கட்டணங்களின் உயர்வை திரும்ப பெறுங்கள். இப்ப நான் சொன்னது கரெக்டா வருதுங்களா? ஏன் திருப்பி ஏத்துறீங்க? ஜி ஸ்கொயருக்காக ஏத்துறீங்க. அப்ப ஜி ஸ்கொயருக்காக வேலை செய்யக்கூடிய முதல்வர் தானே மணி லாண்டரிங்ல ஈடுபடுகிறார். அதனால் மத்திய அரசு உடனடியாக தலையிட்டு தமிழக அரசு, குறிப்பாக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் மீது சட்டவிரோத பணப்பரிமாற்ற சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த வேண்டும். இந்த 3 ஆண்டுகளில் ஜி ஸ்கொயர் பதிவு செய்த அத்தனை வீட்டு மனைகளின் பதிவுகள் குறித்தும் விரிவான விசாரணையை மத்திய அரசு நடத்த வேண்டும் என்பதைத்தான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன்.